சுபாஷினி. நான் சிஐஎஸ் அண்ட் பிஎஸ்எஸ்ல வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன், டேலி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலருக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம் டேலி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆல்ட் F கொடுத்து க்ரியேட் கம்பெனி கொடுத்தோன்னா நம்ம வந்து இப்போ கம்பெனி நேமும் போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம நேமும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மாஸ்டரில் வந்து இன்வென்ட்ரி அக்கௌண்டிங் இன்வென்ட்ரி, டிரான்சாக்ஷன், அக்கௌண்டிங் வவுச்சர், இன்வென்ட்ரி வவுச்சர் இதெல்லாம் இருக்குது. அக்கௌண்டிங் இன்ஃபோவில் வந்து குரூப்பு லெட்ஜரு, வவுச்சர் டைப்ஸு. லெட்ஜருக்கு போனால் சிங்கிள் லெட்ஜர், அதில் வந்து க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி காமிக்கும், நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேலையும் அதே மாதிரி தான். வவுச்சர் டைப்ஸ்லையும் அதே மாதிரி தான். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம சம் போகிறதெல்லாம் கடைசி ட்ரையல் பேலன்ஸை பார்க்குறது பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்துக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸும் அதே மாதிரி தான். ஸ்டாக் சம்மரிலையும் நம்ம டேட்டா பேஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ரேஷியோ அனலைசர்ஸ்லையும் அதே மாதிரி தான். நம்ம ப்ராஃபிட்டா லாஸா, டெபிட்டா கிரெடிட்டா அது எல்லாமே சம்மரியில் ரேஷியோ அனலைசர்ஸில் பார்த்துக்கலாம் பர்சன்டேஜோட. அப்புறம் டிஸ்பிளேல வந்து ட்ரையல் பேலன்ஸ், பேங்க் புக், அக்கௌண்டிங் புக், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் புக் அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி புக், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்டிங்கில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் இன்வென்ட்ரி புக்கில் வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸ், குரூப் சம்மரி, ஸ்டாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் வந்து ஸ்டாக் குவான்டிட்டி, காஸ்ட் எலிமினேட்டட் எல்லாமே இருக்கும்.